ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு புதினா ரசமும் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பொரியலும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தண்ணி சூடேறினதுமே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்து பல்ஸில் ஒரு சுற்றி எடுத்துக்கங்க. சீரக மிளகு அரைச்சதுலையே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 20 புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது வெந்துட்டு இருந்த தக்காளியில் நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. புதினா ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுமே 2 வரமிளகாயும் கருவேப்பிலும் சேர்த்துக்கங்க. சின்ன துண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தக்காளி புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் புளிக்கரைசலும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைனா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கங்க. வச்சு வரும்போது தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ புதினா ரசம் ரெடி. அடுத்ததான் நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுமே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கங்க. கருவேப்பில் சேர்க்க மறந்துட்டு நீங்கள் கருவேப்பிலும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும். பொரியலுக்கு தேவையான காய்களை கட் பண்ணி ஒரு பவுலில் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த காயை அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரியலுக்கு தேவையான காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பொரியலுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் சாம்பார் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. பாதி அளவு நம்ம பொரியலுக்கு தேவையான காய்கள் வெந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு ஆவிலேயே வேக வைங்க. அப்போ தான் பொரியலோட டேஸ்ட் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.